வெல்கம் டு மை ஆங்கிலம் ஈஸி யூடியூப் சேனல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் ஒரு நல்ல டாபிக் கொண்டோடு தான் வந்திருக்கிறேன். அந்த டாபிக் என்னென்று பார்க்குறதுக்கு முதல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொண்டு போட்டுக்கொள்ளுங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் போய் சேரக்கூடியதாக இருக்கும். அவையிலும் இதை பார்த்து பயன்பெறட்டும். இந்த சேனலுக்கு இன்றைய தான் ஃபஸ்ட்டாக வாரீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் தொடர்ச்சியாக போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னு சொன்னால், தமிழில் இருக்கிற 247 எழுத்துக்குமான ஆங்கில எழுத்துக்களை தான் சொல்லித்தர போகிறேன். இதுக்காக நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது ஒரு சின்ன ஸ்டெப் ஒன்று தான். இது தெரிஞ்சாலே நீங்களாகவே இந்த எழுத்துக்களை உருவாக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். எப்படி உருவாக்குறேன்னு வடிவாக கவனிங்கோ. இப்போ இந்த தமிழில் நாங்கள் வளமையாக உருவாக்குற மாதிரி தான். என்ன, உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சேர்த்து உயிர்மெய் எழுத்துக்கள் உருவாக்குவோம் தானே, அதே மாதிரி தான் ஆங்கிலத்திலையும். நாங்கள் இப்போ ஒவ்வொரு எழுத்துக்களாக பார்ப்போம். ஆனாக்கு ஏ, ஆவண்ணாக்கு ஏ, ஈனாக்கு ஐ, ஈயன்னாக்கு டபுள் இ, ஊனாக்கு ஜூ, ஊவன்னாக்கு டபுள் ஓ, ஏனாக்கு இ, ஏஎன்னாக்கு ஏ அல்லது இ, ஐயன்னாக்கு ஏ ஐ, ஓனாக்கு ஓ, ஓவன்னாக்கும் ஓ, அவ்வன்னாக்கு ஏ ஜூ, அகேனத்துக்கு ஏ கே ஹெச். சரியோ? இப்போ இக்கண்ணாக்கு கே. இப்போ வடிவாக பாருங்கோ. என்னென்னா, இப்போ தமிழில் எப்படி எழுத்துக்களை உருவாக்குவோம்? உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் தந்தா உயிர்மெய் எழுத்துக்களை உருவாக்குவோம் தானே, அதே மாதிரி தான் இதுலேயும். இக்கண்ணா எங்களுக்கு தெரியும் கே, ஆனாக்கு தெரியும் ஏ. அப்போ இக்கண்ணாவையும் ஆனாவையும் சேர்த்தா தான் என்ன வரும்? காணா வரும். அப்போ பாருங்க, இக்கண்ணாக்கு கே, ஆனாக்கு ஏ, ரெண்டையும் சேர்த்தா கே ஏ. கே ஏ தான் என்ன காணாக்குரிய இங்கிலீஷ். இது என்ன? கே ஏ. காவண்ணாக்கும் பாருங்க, இக்கண்ணாக்கு கே, ஆவண்ணாக்கு ஏ, கே ஏ. கீனாக்கு பாருங்கோ, கீனாக்கு இக்கண்ணாக்கு கே, ஈனாக்கு ஐ, அப்போ கே ஐ, கீ. கீ என்னாக்கு பாருங்கோ, இக்கண்ணாக்கு கே, ஈஎன்னாக்கு டபுள் இ, அப்போ கே டபுள் இ, கீ. அதேமாரி தான் அப்படி பாருங்கள், இக்கண்ணாக்கு கே, ஏனாக்கு இ, அப்போ கேனாக்கு என்ன? கே இ. கே என்னாக்கும் கே இ. கையென்னாக்கு கே ஏ ஐ, கை. கோனாக்கு கே ஓ, கோ. கோவண்ணாக்கு கே ஓ, கோ. கவ்வண்ணாக்கு கே ஏ ஜூ, கவ். அதே மாதிரி தான் இங்கண்ணாக்கு பாருங்கள், இங்கண்ணாக்கு என்ஜி. இங்கே இங்கண்ணா ப்ளஸ் ஆனா தான் என்ன? ஞானா. அப்போ இங்கண்ணாக்கு என்ஜி, ஆனாக்கு ஏ, அப்போ என்ஜி ஏண்டா என்ன? ங. அப்போ ஞானாக்க உச்சரிக்கிறது என்ஜிஏ ங. ஞாவண்ணாக்கு என்ஜிஏ, நீனாக்கு என்ஜிஐ, நீயன்னாக்கு என்ஜி டபிள்இ, மூனாக்கு என்ஜி ஜூ, மூவண்ணாக்கு என்ஜி டபுள் ஓ, ஞேனாக்கு என்ஜிஇ, ஞேயன்னாக்கு என்ஜிஇ, ஞையன்னாக்கு என்ஜிஏஐ, ஞோனாக்கு என்ஜிஓ, ஞோவண்ணாக்கு என்ஜிஓ, ஞவ்வண்ணாக்கு என்ஜிஏஜு, ஞவ். அடுத்தது பாருங்கள், இச்சன்னா. இச்சன்னாக்கு சிஹெச். அப்போ சானாக்கு என்னென்று வரும்? சிஹெச் ஏ, ச. சாவண்ணாக்கும் சிஹெச் ஏ. சீனாக்கு சிஹெச் ஐ, சிஎன்னாக்கு சிஹெச் டபிள்இ, சூனாக்கு சிஹெச் யூ, சூவண்ணாக்கு சிஹெச் டபுள் ஓ, சேனாக்கு சிஹெச்
இ. சேயன்னாக்கு CHE. சையன்னாக்கு CHAI. சோனாக்கு CHO. சோவன்னாக்கு CHO. சௌவன்னாக்கு CHAU. சௌ. அடுத்தது இஞ்சன்னாவை பார்ப்போம். இஞ்சன்னாக்கு GN இன்ச். ஞானாக்கு அப்போ என்னண்டு வரும் GNA ஞ. ஞாவன்னாக்கு GNA ஞா. நீனாக்கு GNI நீ. நீயன்னாக்கு NW. நியூனாக்கு GNU. நியூவன்னாக்கு GNW. ஞேனாக்கு GNE. ஞேயன்னாக்கு GNE. ஞையன்னாக்கு GNAI. ஞோனாக்கு GNO. ஞோவன்னாக்கு GNO. ஞௌவன்னாக்கு GNAU ஞௌ. அடுத்ததாக இட்டன்னான்ற இதை பார்ப்போம். இட்டன்னாக்கு டீயும் வரும் டியும் வரும். அப்போ டானாக்கு DA ட இல்லாட்டிக்கு TA ட. டாவன்னாக்கு DA மற்றது TA. டீனாக்கு DI மற்றது TI. டிஎன்னாக்கு DW அல்லது TWT. டூனாக்கு DJU அடுத்தது TJU. டூவன்னாக்கு DWO TWO. டேனாக்கு DE அடுத்தது TE. டேயன்னாக்கு DE மற்றது TE. டையன்னாக்கு DAI இல்லாட்டிக்கு TAI என்று சொல்லலாம். டோனாக்கு DO மற்றது TO. டோவன்னாக்கு DO இல்லாட்டிக்கு TO. டவ்வன்னாக்கு DAJU மற்றது TAJU. எப்படி சொல்கிறன்றதை வடிவாக நீங்கள் அவதானித்து கொள்ளுங்க. எப்படி சொல்கிறேன், உயிரெழுத்தும் தெரியும் மெய்யெழுத்தும் தெரியும். அந்த உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் அப்படியே சேர்த்து சொல்கிறேன். அவ்வளோதான் வேலை. சரிதானே? பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக பிடிச்சிடலாம். சரிதானே? அடுத்ததாக பார்க்குறது 3 சுழி இன்னண்ணா. 3 சுழி இன்னண்ணாக்கு என். அப்போ நானா என்னண்டு வரும் NA ந. அப்போ நாவன்னாக்கு NA. நீனாக்கு NI. நீயன்னாக்கு NW. நூனாக்கு NJU. நூவன்னாக்கு NW. நேனாக்கு NE. நேயன்னாக்கு NE. நையன்னாக்கு NAI. நோனாக்கு NO. நோவன்னாக்கு NO. நவ்வன்னாக்கு NAJU. எப்படி ஈஸியாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் எல்லாம் பயந்து கொண்டு இருந்திருப்பீங்க, எப்படி எழுத்து கூட்டி எழுதுறதுண்டெல்லாம். 247 எழுத்தையும் எப்படி எழுதுறேண்டு. ஆனால் இது வெரி சிம்பிள். ஓகே, அடுத்ததான் நாங்கள் தானா தாவண வரிசையை பார்ப்போம். இத்தனாக்கு TH. அப்போ இத்தனாக்கு THண்டா தானா எப்படி வரும்? இத்தனாவோட ஆனாவை சேர்த்தா தான் என்ன தானா வரும். அப்போ இத்தனாக்கு TH, ஆனாக்கு A, அப்போ தானாக்கு THA. அப்படித்தான் தாவண்ணாக்கு THA. தீனாக்கு THI. தீயன்னாக்கு THW. தூனாக்கு THU. தூவன்னாக்கு THW. தேனாக்கு THE. தேயன்னாக்கு THE. தையன்னாக்கு THAI. தோனாக்கு THO. தோவன்னாக்கு THO. தவ்வன்னாக்கு THAJU. ரைட். அடுத்ததாக இந்த வரிசையை பார்ப்போம். இந்த நானா அதை பார்ப்போம். இந்த நாக்கு N. அப்போ நானாக்கு NA. நாவன்னாக்கு NA. நீனாக்கு NI. நீயன்னாக்கு NW. நூனாக்கு NU. நூவன்னாக்கு NW.
நேனாக்கு NE, நேயன்னாக்கு NE, நையன்னாக்கு NAI, நோனாக்கு NO, நோவன்னாக்கு NO, நவ்வன்னாக்கு NAU, நவ். சரி, நாங்கள் அடுத்தது இப்பன்னா பார்ப்போம். இப்பன்னாக்கு P, மற்றது B. இப்புன்னு சொல்லலாம், இன்னும் சொல்லலாம். அப்போ பானாக்கு என்ன வரும்? PA இல்லாட்டிக்கு BA. பாவன்னாக்கு PA இல்லாட்டிக்கு BA. பீனாக்கு PI BI. பிஎன்னாக்கு PW BW. பூனாக்கு PJU BJU. பூவன்னாக்கு PWO BWO. பேனாக்கு PE BE. பேயன்னாக்கு PE BE. பையன்னாக்கு PAI BAI. போனாக்கு PO BO. போவன்னாக்கு PO BO. பௌவன்னாக்கு PAJU BAJU. அடுத்த இம்மன்னாவை பார்ப்போம். இம்மன்னாக்கு M, மானாக்கு MA, மாவன்னாக்கு MA, மீனாக்கு MI, மீயன்னாக்கு MW, மூனாக்கு MJU, மூவன்னாக்கு MWO, மேனாக்கு ME, மேயன்னாக்கு ME, மையன்னாக்கு MAI, மோனாக்கு MO, மோவன்னாக்கு MO, மவ்வன்னாக்கு MAJU. அடுத்தது ஈயன்னாக்கு பார்ப்போம். ஈயன்னாக்கு Y. அப்போ ஜானாக்கு எப்படி வரும்? YA. ஜாவன்னாக்கு YA. ஜீனாக்கு YI. ஜிஎன்னாக்கு YW. ஜூனாக்கு YJU. ஜூவன்னாக்கு YWO. ஜேனாக்கு YE. ஜேஎன்னாக்கு YE. ஜையன்னாக்கு YAI. ஜோனாக்கு YO. ஜோவன்னாக்கு YO. ஜவ்வன்னாக்கு YAJU. ரைட். அடுத்ததாக நாங்கள் இர்ரன்னா பார்ப்போம். இர்ரன்னாக்கு R. அப்போ டானாக்கு RA. டாவன்னாக்கு RA. டீனாக்கு RI. டிஎன்னாக்கு RW. டூனாக்கு RU. டூவன்னாக்கு RWO. டேனாக்கு RE. டேயன்னாக்கு RE. டையன்னாக்கு RAI. டோனாக்கு RO. டோவன்னாக்கு RO. டவ்வன்னாக்கு RAJU. ரைட். அடுத்ததான் நாங்கள் லானா லாவண்ணா வரிசையை பார்ப்போம். இல்லன்னாக்கு L. அப்போ லானாக்கு LA. லாவண்ணாக்கு LA. லீனாக்கு LI. லீயன்னாக்கு LW. லூனாக்கு LJU. லூவன்னாக்கு LWO. லேனாக்கு LE. லேயன்னாக்கு LE. லையன்னாக்கு LAI. லோனாக்கு LO. லோவன்னாக்கு LO. லவ்வன்னாக்கு LAJU. லவ். ரைட். அடுத்ததாக உவண்ணா வானா வாவண்ணாவை பார்ப்போம். வானாக்கு VA. வாவண்ணாக்கு VA. வீணாக்கு VI. வீயன்னாக்கு VW. பூனாக்கு BJU. பூவன்னாக்கு BWO. வேனாக்கு BE. வேயன்னாக்கு BE. பையன்னாக்கு BAI. போனாக்கு BO. போவன்னாக்கு BO. பௌவன்னாக்கு BAJU. வவ். அடுத்ததான் நாங்கள் ஈழண்ணா லானா லாவண்ணா அந்த வரிசையை பார்ப்போம். இள்ளண்ணாக்கு
ZH. லானாக்கு ZHA. லாவண்ணாக்கு ZHA. லீனாக்கு ZHI. லீயண்ணாக்கு ZHW. லூனாக்கு ZHU. லூவண்ணாக்கு ZHW. லேனாக்கு ZHE. லேயண்ணாக்கு ZHE. லையண்ணாக்கு ZHAI. லோனாக்கு ZHO. லோவண்ணாக்கு ZHO. லவ்வண்ணாக்கு ZHAU. ஓகே, அடுத்ததான் நாங்கள் கொம்பு இல்லைன்னா அந்த இல்லைன்னா வரிசையை பார்ப்போம். இல்லைன்னாக்கு L. லானாக்கு LA. லாவண்ணாக்கு LA. லீனாக்கு LI. லீயண்ணாக்கு LW. லூனாக்கு LU. லூவண்ணாக்கு LW. லேனாக்கு LE. லேயண்ணாக்கு LE. லையண்ணாக்கு LAI. லோனாக்கு LO. லோவண்ணாக்கு LO. லவ்வண்ணாக்கு LAU. அடுத்தது இட்டண்ணா, ட்ரானா, ராவண்ணா அந்த வரிசை. அதற்குரிய எழுத்துக்களை நான் இதில் குறிப்பிட இல்லை. தெரிஞ்சாக்கள் யாரும் இதுக்கு கமெண்ட் பண்ணுங்க, பார்ப்போமே சரியோண்டு பார்ப்போம். ரைட், அடுத்ததாக இருக்கிற கடைசி எழுத்து, லாஸ்ட் எழுத்து இன்னென்னா. 2 சொல்லி இன்னென்னா. அதற்குரிய இங்கிலீஷ் எழுத்து N. ரைட், நானாக்கு NA. நாவண்ணாக்கு NA. நீனாக்கு NI. நீயண்ணாக்கு NW. நூனாக்கு NU. நூவண்ணாக்கு NW. நேனாக்கு NE. நேயண்ணாக்கு NE. நையண்ணாக்கு NAI. நோனாக்கு NO. நோவண்ணாக்கு NO. நவ்வண்ணாக்கு NAU. இதில் நீங்கள் வடிவாக பார்த்தீங்கன்னா விளங்கும். சில சொற்களுக்கு ஆங்கில எழுத்து ஒரே லெட்டர்ஸ் தான் இருக்குது. இப்போ 2 சொல்லி இன்னென்னா, 3 சொல்லி இன்னென்னா, இந்தென்னா, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே எழுத்து தான். என் தான் இன்னென்னாக்கும் என் தான். 3 சொல்லி இன்னென்னாக்கும் என் தான். அடுத்து இந்தென்னாக்கும் என் தான். ஆகவே நீங்கள் இந்த ஆங்கிலத்தை பற்றி பயப்பட தேவையில்லை. இப்போ தான் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து தானே போய்கொண்டிருக்கிறோம். ஆகவே ஈஸியாக, நல்ல வெரி சிம்பிளாக நாங்கள் படிக்கலாம். ஒரு கஷ்டமும் இல்லை. தொடர்ச்சியாக எங்களோட இணைந்திருங்க. நான் இந்த இதில் குறிப்பிட்ட இந்த இட்டண்ணா, ராணா, ராவண்ணா வரிசைக்குரிய அந்த எழுத்துக்களை நீங்கள் தெரிஞ்ச ஆக்கள் இதில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டிக்கு நான் அடுத்த வீடியோவில் அந்த லெட்டர்ஸை தருவேன். நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு வாரீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களை தொடர்ச்சியாக வந்தடையக்கூடியதாக இருக்கும். நீங்கள் மட்டும் பார்க்குறது மட்டும் இல்லாமல் மற்ற ஆக்களும், உங்களோட நண்பர்கள், மற்றது ஆங்கிலம் படிக்க ஆர்வம் இருக்கிறார்கள் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணி அவர்களும் இந்த அறிவை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்களும் ஒரு உதவியாளராக இருங்க. இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு தமிழ் எழுத்துக்களுக்குமான ஆங்கில எழுத்தை பற்றி படிச்சிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் படித்த எழுத்துக்களை வச்சுக்கொண்டு எப்படி சொற்களை அமைக்கிறேன் என்பது தொடர்பான அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.